என்ன பெருசு பாத்தீங்களா? ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் பண்ண இந்த இடம் ஒரு ஹிடன் பிளேஸ். ரொம்ப பேருக்கு தெரியாது இந்த இடம். பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப இருக்காது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடந்து போகிற இடத்துல பாம்பு இருக்கலாம், விஷ பூச்சிகள் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க ஒரு த்ரில்லிங்கான இடம். இங்கே ஒரு வாடையை கண்டுபிடிச்சோம் கைஸ். சரி இதில் நம்ம என்ன ஃபிஷிங் பண்ணலாம்னு வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய மீன்கள் எனக்கு கிடச்சி. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் கிடச்சி. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு அதுன்னு. ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க கைஸ். பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு சைஸாட்டில் எழுது கைஸ் ஃபிஷ் ஆன். அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. புழு இல்லையே, பார்த்து குத்திட்டோ. என்ன டிடி கைஸ், பீஸ் பீஸ் சாக்க எப்படி பிளக்க முடியுமா சொல்லிட்டேன். லைட்டாக விட்டாலும் கையில் வச்சு சாப்பிடணும். விட நேரமே சில கையில் குத்து வந்துடும். அதான் எப்படில தூக்கணா? நான் கீழே ஆழமா போட்டு பாப்புன்னு போட்டேனா கிடைச்சிட்டு சரியா இருக்கல. எப்படில தூக்கணா? நானும் தியாட் பீஸுங்க முக்கிட்டு போறாங்க கையில் துக்காணி. காய்ஸ் பாருங்க, சரியான மீன் கிடச்சிருக்கு ஆகாசு. ஒரு ஆள் கேட்டியா, சாமீன் ஒரு ஆள் கேட்டியா, இன்னும் பொறிச்சு சாப்பிடலாமா? அப்போ இதில் கொஞ்சம் ஆழமாக போட்டால் தான் கிடைக்கணும். ஆமாம், நிற்குவ. அப்போ அந்த தூண்டில் நீங்கள் போட்டிருந்தா சப்பிருக்கோம், தவிர்த்துருக்கோம். அடி கலத்தி போட்டு மீனை தூக்கு. நம்மளே இது எப்படின்னே கலத்து கொக்கியை வளைஞ்சிட்ட தூக்கிட்டு என்னனியோ மீனை பிடிச்சி கலத்து. மீனை கையில் ஏன் பயமா? இந்த மீன் தான் பையன். இது இப்படி வாய் இப்படி கலத்திட்டியா விட. நான் அப்படி கையில் ஊற்றிட்டா இன்னும் நான் வாய் பிடிச்சி தரேன். கொண்டு விடு. எருமை கலத்து. இந்த கை விட்டுரு. பல்லு பல்லு கூசு. பல்லு எப்படி இருக்குதியா? கலத்தன்மா எப்படி கலத்திரியா? எப்படி நான் கலத்தேன் எப்படி ஓட்டிட்டு காய்ஸ் பாருங்க. ஆகாசு பிடிச்ச மீன் இப்படி 1 கிலோ வராதா காய்ஸ்? 1 கிலோ மீன் சாப்பிட்டான். இது 1 கிலோ? இது 3/4 கிலோ வரம்புல மீன் வெயிட் இருக்கு. கொடுத்துருமா? ஏன்னா அடுத்த வாரம் இருந்தாலும் வந்துடணும் இங்கே. லைட்டாக தான் இருக்குது. ஏன்னா உள்ள முக்கிச்சு தூக்கம் வந்துச்சு. இரு மீனை காணிச்சு வீடியோ ஆடிட்டு தானே இருக்கு. இருக்கு வாடு கொக்கியே வளைஞ்சிருக்கு. அன்னைக்கு இதே மீன் தான் மாட்டிடும். ஆமாம் விடுவோமா? யாரு இற இல்லாமல் அடந்துருக்குன்னு என்கிட்ட. மீன் சுருங்கிருக்குல்ல, மீன் சுருங்கிருக்கு. இல்லாட்டி 1.5 இற அடிச்சு கிடந்துனுயா. காய்ஸ் அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க. ஓ உள்ள போயிடாம காய்ஸ் பாருங்க. அடுத்த மீன் ஆகாசு கிடச்சிருக்கு. நல்ல தரமான மீன் பாருங்க காய்ஸ். இவ்வளோ நெட்டது நல்ல சைஸான ஹைப்ரைடு. உள்ள போட்டுருமா? உள்ள போட்டு சின்ன கிடந்து நம்ம நச்சலி ஒன்று கிடந்து. அதுக்கு இறைய தான், அதுக்கு குட்டி தான் இது. காய்ஸ் பாருங்க, சின்னது பெருசு. காய்ஸ் வந்து மீன் பிடிச்சாச்சு காய்ஸ். உள்ளது அடிக்கிற அதோட ரெடி செய்ற. என்ன சின்னதை விட்டுரும். ஆமாம் ஆகாசு கையில் வச்சுக்கிடு. காய்ஸ் பாருங்க, அடுத்த சரியான மீன் ஆகாசுக்கு. நல்ல தரமான சிலேபி மாட்டிருக்கு. கலத்திரி ஆகாசு பார்த்து கலத்தனமா முள்ளடிச்சிரோட தா கலத்தன் கொண்டா. ட்ரை பண்ண வேண்டியது வேற. வாய் இப்படி இப்படி முன்னாடியில் வாய் இப்படி என்ன இருக்குல்ல, பல்லு இருக்கும். கடிக்கையில் இப்படி பிடிச்சி கலத்தினேன்னா ஈஸியாக கலத்திடலாம். பல்லு கடிச்சிருந்தீங்களா?
பெரிய கொக்கி தானே இனி போடணும். ம் இங்கே வரணும். அப்போ இந்த மீன் தான் கல்ல தானே பட்டுருக்கு. ஆமாம். ஹலோ பாய். என்ன இன்னும் பெருசு பார்த்தீங்களா? ஆமா எதுல மாட்டிருக்கு வரல நுண்ணி என்ன ஆச்சு? அங்க கடிக்கும். சரியான சைஸ். சரிச்சல் அப்பதான் தெரியும். ஆமா கைஸ் பாருங்க, சரியான சைஸ் மீன் பாருங்க. தூண்டில பிடிச்சிருக்கோம் ஒரு ஆளுக்கு அடுத்து. சரியான சைஸ் கைஸ். வந்துருங்க. கீழே இருந்து யார் வரும் நினைக்கிட்டு இனிதான் யாரு வரும்? ஆமா சமன்றங்களா சேவ் பண்ணி போட்டுக்க. அவ்வளோ மீன் இடைங்க முடியா, மீன் அவ்வளோத்தையும் இடைங்க முடியா. லைட்டான ஒரு வெட்டு வெட்டிச்சு. கைஸ் நெக்ஸ்ட் பிக்ஸ். பாக்கடிச்சுட்டு அங்கே போக நேரா. நான் போட்டேன். எவ்வளவு மீன் மாட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மீனை பாருங்க எவ்வளவு மீன் மாட்டிருக்கு. உயிரோடு தான் கிடக்குன்னு பாருங்க நண்பர்கள். இறாலு, ஸ்லேபி, எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீன் அவ்வளோ மீன் மாட்டிருக்கு. சரி ஆஃப் பண்ணுறேன்.